மணிமேகலை குக் வித் கோமாளியிலிருந்து குவிட் பண்ணதை தொடர்ந்து அவங்களுக்கு பல பேருமே ஆதரவுகளை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஈவன் ரசிகர்கள் ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறத போக குக் வித் கோமாளியில் இருக்க கண்டஸ்டன்ஸ் கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ யார் யாரெல்லாம் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத வரிசையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா மணிமேகலையோட காதல் கணவர் ஹுசைன் இருக்கார் இல்லையா, அவர் நம்ம மணிமேகலையோட அந்த போஸ்டர் ஷேர் பண்ணி தட்ஸ் மை கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டியிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுசித்ரா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி வெளிப்படையாக சொல்கிறதுக்கு செம்ம கட்ஸ் வேணும், பிரியங்கா அப்படித்தான், அதனால தான் அவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்டே போயிட்டாங்க அப்படின்லாம் கூட சுசித்ரா சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி சொல்கிறதுக்குலாம் செம்ம தைரியம் வேணுமா அப்படின்னு சுசித்ரா வீடியோவே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம அனிதா சம்பத் பார்த்தீங்கன்னா செம்ம கட்ஸு, உங்களுக்கு கண்டிப்பாக கடவுள் துணை இருப்பார் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதில் கோமாளியா பண்ணுற ஃபரீனா இருக்காங்க இல்லையா, அவங்க செம்ம தைரியமா, இந்த மாதிரி தைரியம் இருந்தால் போதும், இதை விட வேறு எதுவுமே முக்கியம் கிடையாது அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் குக் வித் கோமாளியில் இதுக்கு முன்னாடி சீசனில் கோமாளியாக இருந்த மோனிஷா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மே காட் பிளஸ் யூ அக்கா அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி சீசனில் இருந்த கிஷோர் இருக்கார் இல்லையா, அவர் குக்காக இருந்தவர், நீ எப்போதும் நல்ல என்டர்டெய்னர் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும், கடவுள் உனக்கு கூடவே துணை இருப்பார், மோர் பவர் டு யூ அப்படின்னு அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி சக்தி இருக்கார் இல்லையா, இதுக்கு முன்னாடி கோமாளியாக பண்ணார், அவர் யூ கோனா ராக் ஃபார் ஷியோர் அக்கா அப்படின்னு போட்டிருக்காங்க. டிஎஸ்கே ஆக்டர், இந்த மாதிரி பல செலிப்ரிட்டிஸும் இப்போது மணிமேகலைக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ சோஷியல் மீடியாவில் பெரிய சண்டையாக போயிடுச்சு, பிரியங்காவா மணிமேகலையான்னு. முக்கால்வாசி பேர் பிரியங்காவுக்கு எகெயின்ஸ்டாக தான் இருக்கிறாங்க. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து என்ன, நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.